ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ வந்து நம்ம நெக் செட்டுக்கு பேக் ரோப் எப்படி வந்துட்டு செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் கடையில் வாங்கும்போது வந்துட்டு 25 ருபீஸ் வரும் ஒரு பேக் ரோப் வந்துட்டு. நீங்கள் வெறும் ஒரு 2 to 5 ருபீஸில் வந்துட்டு நம்மளே ஒரு நெக் செட்டுக்கு வந்துட்டு ஒரு பேக் ரோப் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் இதுக்கு வந்துட்டு ஒரு பிளாக் கலர் ஆங்கர் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த ஆங்கர் த்ரெட் வந்துட்டு நம்ம சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராண்ட்ஸ் எப்படி மேக் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரே ஒரு ஆங்கர் த்ரெட் மட்டும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்துட்டு எத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ் வருதோ அந்த ஆங்கர் த்ரெட் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க ஃபுல்லாக. இப்போ எடுத்துகிட்டு எப்பயும் போல் நம்ம வந்து சில்க் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியே தான் கார்னரில் கட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. அது எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை எடுத்துகிட்டு இப்போ ஈக்குவலாக எடுத்துகிட்டு வச்சுட்டு ஓப்பன் சைடு ஒன்று இருக்கும், க்ளோஸ்டு சைடு ஒன்று இருக்கும். இப்போ ஓப்பன் சைடில் பார்த்து வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பீட்ஸ் வந்துட்டு த்ரெட்டுக்கும் இடையில வந்து நம்ம கோர்த்து வைக்க போகிறோம். நான் வந்து ஒரு உட்டன் பீட்ஸ் எடுத்து கோர்த்து வச்சுருக்கேன். இப்போ லாஸ்ட்டில் வந்துட்டு பேக் ரோப்பில் வந்து நெக்கோட பேக் ரோப்பில் வந்து டேசில் மாதிரி வரும்ல, அதுக்கு ஒரு சின்ன நாட் மாதிரி போட்டுக்கோங்க. டேசில் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுட்டு நீங்கள் அந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஒரு டைட்டாக நாட் போட்டு விட்டுருங்க. டேசில் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இப்போ அடுத்தது வந்துட்டு கீழே வந்துட்டு லூப் மாதிரி வேணும். ஏன்னா நம்ம அந்த நெக் செட் வந்துட்டு கோர்க்கறதுக்கு வந்துட்டு பீட்ஸ் எல்லாம் கோர்க்கறதுக்கு ஒரு லூப் மாதிரி இருந்தால் தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ நான் கார்னரில் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை லூப் ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் சில்க் த்ரெட்டில் 30 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன், பிளாக் கலர் சில்க் த்ரெட்டில். இந்த லூப் ரெடி பண்ணுறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துகிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல சென்டரில் எந்த இடத்துல நீங்கள் லூப் வந்துட்டு ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு இப்போ அந்த சில்க் த்ரெட்டை வந்துட்டு ஃபுல்லாக ரோல் பண்ண அந்த எண்டு வரைக்குமே வந்துட்டு ஃபுல்லாக ரோல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டு இப்போ ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாக ரோல் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லூப் மாதிரி மடக்கிட்டு இப்போ கொஞ்சம் தூரம் ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்துட்டு அந்த பேலன்ஸ் இருக்க சில்க் த்ரெட்டை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக சுற்றிடுங்க. ஃபுல்லாக சுற்றிட்டு ஒரு 2 டைம்ஸ் வந்துட்டு அப் அண்ட் டவுன் வந்துட்டு சுற்றிட்டு கீழே வந்துட்டு க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் லூப் மாதிரி ரெடி ஆகும். இந்த லூப்பில் தான் நம்ம வந்துட்டு கீர் ஒயரு இல்லைன்னா வந்துட்டு ஜம்ப் ரிங் வச்சுட்டு நம்ம கோர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு அந்த கார்னர் வரைக்கும் கொண்டு போயாச்சு. நம்ம இப்போது இந்த கார்னரில் வந்துட்டு எப்பயும் போல் சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸ் இருக்க நூலை வந்துட்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைடு வந்துட்டு ரோப்போட ஒரு சைடு வந்துட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி வந்துட்டு இன்னொரு சைடு ரோப்புக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்த சைடு கார்னரில் வந்துட்டு நம்ம லூப் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்த்திங்கன்னா இப்போ 2 சைடுமே லூப் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான். நம்ம ஒரு 2 to 5 ருபீஸில் வந்துட்டு நம்ம நெக்குக்கு வந்துட்டு பேக் ரோப் வந்து ரெடி பண்ணிக்கலாம் நெக் செட்டுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.